ஹலோ மக்களே. ஸோ தமிழ்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இட்ஸ் மை நைட் ஷிஃப்ட் வீக். எஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக நான் நைட் ஷிஃப்ட்டில் என்ன பண்ணுறேன்னு தான் இருக்கும். நான் காலையிலேருந்து ஃபுல்லாக தூங்கிட்டேன். டே டைமில் வேறு என்ன பண்ணுறது, நைட்டில் தூங்கினா காலையில் தானே தூங்கணும். ஸோ எனக்கு வந்து ஸ்லீப் சைக்கிள் மாறும், ஃபுட் சைக்கிள் மாறும், எல்லாமே மாறும். ஒர்க் அவுட் ரொட்டீன் மாறும், ஸ்கின் கேர் ஒழுங்காக பண்ண முடியாது. அண்ட் ஆப்வியஸ்லி வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். அண்ட் மோரோவர் என்னோடய பாடி ரொம்ப ஹீட் ஆகும். அதனாலே நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு பாடி நார்மலாகவே ஹீட் ஆகும். நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தால். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் பண்ணுறதுனா கோகோனட் வாட்டர் குடித்து அப்படியே வந்து கூல் டவுன் பண்ணுவேன். இல்லைனா மோர் குடிப்பேன். இல்லைனா ஏதாச்சும் ஜில்லுன்னு சாப்பிட்டே இருப்பேன் நான். அண்ட் அதுவுமே வந்துட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ எனக்கு நடுராத்திரியில் பசிச்சுதுன்னா நான் போய் அப்போ சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே கூடாது. அண்ட் எனக்கு பசிச்சுதுன்னா நான் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஐ மீன் அக்கார்டிங் டு மீ, எனக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனில். அண்ட் இப்போ வந்துட்டு எனக்கு 9:30 வந்து கேப் வந்துடும். ஸோ நான் அதுக்குள்ளே போய்ட்டு ரெடி ஆகிட்டு வரணும். ரெடி ஆகுறதுலேயே வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயம். குளிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு கிளம்பணும். நம்ம வந்து ஒரு மிஷின் கூட போகலாம், அதே நம்ம ரெடி பண்ணி விட்டு தான் அப்படி இருக்கும். நடக்காது. ஓகே ஃபைன், வாங்க போய் கிளம்பலாம். ஃப்ரெஷ் ஆகும்போது நான் ஒரு பன் போட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பும்பொழுது அந்த பன் வந்துட்டு சூட்டான மாதிரி இருந்தது. பட் ஆனால் அப்படியே போக முடியாது. ஸோ நான் ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டேன். அண்ட் மோரோவர் எதுவுமே எனக்கு கம்ஃபியாக இல்லை. ஸோ நான் அப்படியே வந்துட்டு போனி டெயில் போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். வீட்லேயே டின்னர் முடிச்சுட்டு 9:30 எனக்கு ஷார்ப் கேப் வந்துடும். ஸோ கேப் வந்ததும் நான் ஆஃபீஸ்க்கு ஏறி கிளம்பிட்டேன். ஐ லவ் டு ஹியர் சாங்ஸ் while ட்ராவலிங். சொல்லவா வேணும், எல்லாருக்கும் அது பிடிக்கும் தான். எங்கள் ஆஃபீஸில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் திங் அப்படின்னா மிரர்ஸ் தான். பிகாஸ் எங்கே பார்த்தாலும் மிரராக இருக்கும். நாங்கள் கேமராவை கையில் எடுத்துகிட்டு ஃபோட்டோ பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் மோரோவர் என்னோடய ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சாங் கேட்டு அப்படியே மூவி கேட்டு பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு பசிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இப்போ போய் சாப்பிட போகிறேன். லைட்டாக இல்லை, ரொம்பவே பசிக்குது. நான் வரும்போது வந்துட்டு இட்லி சாப்பிட்டேன், ஆனால் அது எனக்கு சுத்தமாக பத்தலை. இப்போ நான் வந்துட்டு கெஃபிடேரியா போயிட்டு சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றதுனால நான் இப்போ வந்து கெஃபிடேரியா நோக்கி நடந்துகிட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ ஃபேவ் ஏரியா. எனக்கு நைட் ஷிஃப்ட்டில் சப்போஸ் ஏதாவது ஒர்க் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு பிரேக்கில் இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பாண்ட்கிட்ட தான் நான் போய் உட்காருவேன். நல்லாயிருக்கும். அங்கே சேர் போட்டிருப்பாங்க. பட் நான் சேரில் உட்கார மாட்டேன். அந்த ஸ்டேர் கேஸ் அதில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில ரூல்ஸ்னால என்னால் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹவ் ஸ்கிப்ட் அ லாட். நைட் டைம் ஹெவியாக சாப்பிடக்கூடாது. நான் பராத்தா மட்டும் ஆர்டர் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும் எனக்கு எப்படி இருந்தாலும். ஸோ வெண்டிமேனில் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு ஃபைனலி என் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நான் ஓடிசியில் போய்ட்டு என் பேக்லாம் பேக் பண்ணிட்டேன். ஓவர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண போகணும். ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டேக் பண்ணணும். அண்ட் மோரோவர் ஸ்லீப் நல்லா இருக்கணும். பட் எனக்கு வந்து இந்த டைம் இல்லை அப்படின்றதுனால இப்போ இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணணும். ஃபைனலி ஐ எம் ஹெடிங் டுவர்ட்ஸ் மை ஜிம். கண்டிப்பாக ஜிம் சூட் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஐ ஹவ் காட் ரெடி டு டூ மை ஒர்க் அவுட்ஸ். அண்ட் இப்போது களத்தில் இறங்கலாம். ஸோ எனக்கு இப்படி தான் போகும். சப்போஸ் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னா ஐ வில் பி யூஸிங் மை ஆஃபீஸ் ஜிம். இல்லை அப்படின்னா நான் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க நான் பேமெண்ட் கட்டி போகிற ஜிம்முக்கு தான் போக முடியும். பிகாஸ் எனக்கு டைம் இடிக்கிறதுனால என்னால் இப்படி தான் ஃபிட்டாக இருக்க முடியும். ஃபிட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஃபைனலி மை ஒர்க் அவுட்ஸ் ஆர் ஓவர். இன்றைக்கெலாம் நான் கார்டியோ தான் பண்ணேன். அண்ட் ஒரு சில இன்ஸ்லாஸ் இங்கே ஒரு சில ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணேன். அண்ட் மோரோவர் இது போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி டயர்ட். அண்ட் இப்போ நான் உடனடியாக வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கேப் ஏரியாவுக்கு போகணும். பிகாஸ் இதுக்கு போய் நான் தூங்கணும். ஃபைனலி டன் ஃபார் த டேன்னு சொல்ல முடியாது, டன் ஃபார் த நைட் வேணால் மாற்றிக்கலாம். வீட்டுக்கு போய்ட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கணும். ஸோ இதோடு நான் என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய். ஒர்க்லாம் முடிச்சுட்டு பெட்டில் படுத்ததுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியே இருக்குது. பிகாஸ் இப்போ நான் தூங்க போகிறேன். தூங்கிட்டு ஈவினிங் தான் எழுந்துப்பேன்னு நினைக்கிறேன். குட் நைட்.